அன்பு உறவுகளை வணக்கம். இன்று நாம் நமது உடலில் இருக்கும் 7வது சக்கராவான துரியம் சக்கராவை பற்றி பார்க்கலாம். இதற்கு சகசிராரம், தாமரை சக்கரா என்ற பெயர்களும் உண்டு. இதை கிரவுன் சக்கரா என்றும் சொல்வார்கள். இது கரும் சிவப்பு நிறத்தில், அதாவது பர்பிள் வண்ணத்தை கொண்டது. பார்ப்பதற்கு 1000 இதழ்களை கொண்ட தாமரை போல் தெரியும். உச்சந்தலையில் அமைந்துள்ள இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகிற சக்கரா தான் இது என்று நம்பப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்றோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு சக்தி இதிலிருந்து தான் கிடைக்குது. பீனியல் சுரப்பி, அதாவது பீனியல் கிளாண்ட், இதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மூளையினுடைய மேல் பகுதி இந்த துரியம் சக்கராவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த துரியம் சக்கராவை நாம் ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தினுடைய உதவியால் இதை ஆக்டிவேட் செய்யலாம். யோக முறைப்படி சொல்லக்கூடிய 21,600 சுவாசங்களில் இந்த துரியம் சக்கராவில் அதிகாலை 4:53 மணி முதல் 6 மணி வரை 1000 சுவாசங்கள் நடக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் 1000 சுவாசங்கள் இந்த துரியம் சக்கராவில் நடக்குது. இந்த துரியம் சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்பவே நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை அறிஞ்சு நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் செம்மையாக ஆக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம நெருங்கின தொடர்பில் இருக்கிறதுக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கும், இணக்கமாக இருக்கிறதுக்கும் இந்த சக்கராவை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய கடவுள் நம்மளுக்குள்ளாரையே தான் இருக்கிறாரு. நம்மளுக்குள்ளாரையே நம்மளை உற்று நோக்கினாவே நம்மளுக்குள்ளார இறைவன் இருக்கிறது தெரியும். நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த இறைவனோடு நம்ம எப்படி இன்னும் அதிகமான ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த சக்கராவின் மூலமாக நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் இதை இயக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக மாறும். ரொம்ப அற்புதமாக மாறும். கடவுளோடு நம்ம ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறதும், இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒரு நெருக்கமான இணக்கமான உறவில் இருக்கிறதும் ரொம்ப சுலபமான விஷயம் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த துரியம் சக்கரா. இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த துரியம் சக்கராவை எப்படி இயக்குறது அப்படிங்கிறத ஒரு சின்ன தியான வடிவில் என்னுடைய நீண்ட பதிவில் பதிவிட்டிருக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி, இந்த ஷார்ட்ஸில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி பயனடைஞ்சுக்குங்க.